கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவீர். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதில். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதில். பெருங்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? உம் பெருங்கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியுடன். ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியுடன். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என்னை கொடுத்து நான் நேசித்தோர் வேறுகையிலே. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வேறு கையிலே. நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரேன் செல்ல பேரை. நீர் என்னுடையவள் என்று சொல்லி அழைத்தீரேன் செல்ல பேரை. வளர்த்தீர் இவ்வளவாக உம் நாம மகிமைக்காக. வளர்த்தீர் இவ்வளவாக உம் நாம மகிமைக்காக. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன்.
ரட்சிப்படைவதற்கு பாவம் சுமந்து தீர்த்தி நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தி கரங்களை உயர்த்தி நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதில் என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதை பெரும் கிருபை நினைக்கும் போது நான் என்ன பதில் செய்வேனோ என்ன பதில் செய்வேனோ கிருபை நினைக்கும் போது பெரும் கிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடு ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவே நன்றியோடு நான் உம்மை நேசிக்கிறேன் நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் அல்லேலூயா ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் கரங்களை உயர்த்தி ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான் ஜீசஸ் உண்மை மனதுடன் ஜீசஸ் எங்களுக்கு உம்மை விட்டா யாரும் இல்லை ஆண்டவர் உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களோடு இருந்தார் ஜீசஸ் எங்களை மகிமையாய் நடத்துகிற தேவன் ஆண்டவர் நீர் பரிபூர்ணனாயிருக்கிறபடியால் உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் ஒருவரே மேலானவர் நீர் ஒருவரே பெரியவராயிருக்கிறபடியால் ஜீசஸ் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே உம்மை மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே உம்மை கனப்படுத்துகிறோம் ராஜா நீ ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே உம்மை புகழுகிறோம் எல்லாரும் கர்த்தரை மாத்திரம் அவரை மாத்திரம் நினைத்து அவரை மாத்திரம் மகிமைப்படுத்தும் எனக்கு உம்மை விட்டால் யாரும் இல்லை ஆண்டவரே உம்முடைய அன்பை விட்டால் எங்களுக்கு வேறு வழி தெரியாது ஆண்டவரே உடைய மகிமைக்காய் ஸ்தோத்திரம் உடைய மகத்துவத்துக்காய் ஸ்தோத்திரம் ரூத்தை பார்க்கும்போது வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லை வெறுமையாக இருக்கும் பொழுது அவளுக்கு யாருமே இல்லை என்று சொல்லும் பொழுது
அடுத்த நாள், நாளை தினம், அடுத்த வாரம், அடுத்த மாதம் அவருடைய வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லை, கேள்விக்குறியாய் நிற்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை அவளுக்கு இறங்கினபடியால் கர்த்தர் மனிதர் கண்களை அடைக்கலம் கொடுத்தவர். தேவன் கண்களில் உனக்கு தயவு கிடைக்குமானால் அவர் நமக்கு அடைக்கலமாயிருந்து பெரிய காரியங்களை செய்ய அவர் நமக்கு மனதுருக்கத்தின் தேவன். அவர் ஒருபோது கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. அவர் இரக்கத்தின் சம்பூர்ணர். ஓ ஹல்லேலூயா. நாம் பார்க்கிறவர் கண்மலையை பார்க்கிறபடியா, நாம் பார்க்கிறவர் நிரந்தரமானவரை பார்க்கிறபடியால், நாம் பார்க்கிறவர் முழுமையானவரை பார்க்கிறபடியால் நம்முடைய வாழ்க்கையை மாற்றவே அழைத்திருக்கிறார். ரூத்தின் வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கையை மாற்றின தேவன், அடைக்கலத்தை கொடுத்த தேவன், உன்னத மறைவில் நம்மை மறைத்து பாதுகாத்து எல்லாவற்றையும் நிறைவாய் நடத்துகிறவர். ஓ, அடுத்த வாரங்களை குறித்து நமக்கு கவலை இல்லை, அடுத்த மாதத்தை குறித்த கவலை இல்லை. உன்னதர் மறைவில் இருக்கும் பொழுது ஓ மக்கு ஸ்தோத்திரம். அவர் பெரிய காரியங்களை செய்ய என் தேவன் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர், உம்மை நாங்கள் மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம். எஸ் லார்ட், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க் யூ ஜீசஸ். எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. காண்கின்ற எல்லாவோ நான் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாவோ நான் தொலைந்து போகுமே. தொடுகின்ற எல்லாவோ நான் தொலைந்து போகுமே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எஸ் லார்ட், எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. காண்கின்ற எல்லாவோ நான் கரைந்து போகும்
இயேசுவே என் ஆசை நீங்கப்பா என் தேவை நீங்கப்பா என் சொந்த நீங்கப்பா என் சொந்த நீங்கப்பா என் ஆசை நீங்கப்பா என் தேவை நீங்கப்பா என் சொந்த நீங்கப்பா என் சொந்த நீங்கப்பா என் ஆசை நீங்கப்பா என் ஆசை நீங்கப்பா என் தேவை நீங்கப்பா என் சொந்த நீங்கப்பா என் சொந்த நீங்கப்பா என் ஆசை நீங்கப்பா என் தேவை நீங்கப்பா என் சொந்த நீங்கப்பா என் சொந்த நீங்கப்பா என் ஆசை நீங்கப்பா என் தேவை நீங்கப்பா என் சொந்த நீங்கப்பா என் சொந்த நீங்கப்பா என் ஆசை நீங்கப்பா என் தேவை நீங்கப்பா என் சொந்த நீங்கப்பா என் சொந்த நீங்கப்பா எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா என் ஆசை நீங்கப்பா என் தேவை நீங்கப்பா என் சொந்த நீங்கப்பா என் சொத்தும் நீங்கப்பா என் ஆசை நீங்கப்பா ஹல்லேலூயா என் தேவை நீங்கப்பா என் சொந்த நீங்கப்பா என் சொத்தும் நீங்கப்பா எனக்கு உம்மை விட்டா எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா என் ஆசை நீங்கப்பா எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலவரத்திலும் என் ஆசை நீங்கப்பா ஓ ரூத்து சொன்ன விதமாய் நான் உம்மையே பற்றி கொள்ளுவேன் அவர் மாமியாரை பார்த்து சொன்ன விதத்தினால் கர்த்தர் அவளை டபுள் போர்ஷனாய் ட்ரிபிள் போர்ஷனாய் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதித்தார் என் ஆசை நீங்கப்பா என் தேவை நீங்கப்பா என் சொந்த நீங்கப்பா என் சொத்தும் நீங்கப்பா எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா என் ஆசை நீங்கப்பா என் தேவை நீங்கப்பா என் சொந்த நீங்கப்பா என் சொத்து நீங்கப்பா என் ஆசை நீங்கப்பா உண்மையாய் முழு உள்ளத்தோடு சொல்லுங்க நீ முழு உள்ளத்தோடு சொல்லும்போது தான் கர்த்தர் விடுவித்து தப்புவிக்க நல்லவராயிருக்கிறார் என் சொத்து நீங்கப்பா என் ஆசை நீங்கப்பா என் தேவை நீங்கப்பா என் சொந்த நீங்கப்பா என் சொத்து நீங்கப்பா என் ஆசை நீங்கப்பா உலகத்துல எத்தனையோ ஆசைகள் இருக்கிறது எத்தனையோ காரியங்கள் உலகத்தில் இருக்கிறது எல்லாமே மாறி போகலாம் எல்லாமே நிரந்தரம் அல்ல நீ நம்பினதெல்லாம் நிரந்தரம் அல்ல அதெல்லாம் மாயையாய் மறைந்து போகும் கர்த்தர் ஒருவர் உன்னோடு இருப்பாரானால் உன் தேவைகளை காட்டிலும் என் இயேசு மிகவும் பெரியவர் உன்னதத்தில் இருக்கிறவர் உயர்ந்தவர் அவர் மேன்மையில் பெரியவராய் இருக்கிறபடியா அவரே நமக்கு நிரந்தரமானவர் என் ஆசை நீங்கப்பா என் தேவை நீங்கப்பா என் சொத்து நீங்கப்பா
நீர் ஒருவர் தான் ஆண்டவரே எங்களுக்கு நிரந்தரமான தேவனாய் இருக்கிறபடியா எல்லாவற்றுக்கும் சகலமும் நன்மையாய் செய்கிற தேவன். ஓ ஹல்லேலூயா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட ஒன்றுமில்லாமல் காய்ந்து போகத்தக்கதாய் கர்த்தருடைய கிருபை நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. இதுவரை நடத்தின தேவன். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். நாம் எதையெல்லாம் இழந்து போயிருக்கிறோமோ, சரீர சுகத்தை, தேவைகளை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை, நிம்மதியை நாம் இழந்து போயிருப்போமானால் கர்த்தர் நம்மை தேடி வந்த தேவன். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே நம் ராஜாதி ராஜா சர்வ வல்லமையுள்ளவர். அவர் வந்திருக்கிற நோக்கமே நம்மை மேன்மைப்படுத்த, திடப்படுத்த, தைரியப்படுத்த, ஆசீர்வதிக்க, உயர்த்த, சுகத்தோடு பலத்தோடு நடத்த தான் தேவன் அழைத்திருக்கிறார். ஓ சத்ரு சாத்தான் நம் சரீரத்தை தொட அதிகாரம் இல்லை. தேவ பிரசன்னத்தினால நம்மை நிறுத்த நல்லவராயிருக்கிறார். ஓ தேவ பிரசன்னம் நம்மை சூழட்டும். எஸ் லோ. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும், கலங்காதே. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா. இயேசுதான் நீதியின் கதிரவன், எனக்காக உதயமானார் உலகத்திலே. இயேசுதான் நீதியின் கதிரவன்,
இயேசுவின் இரத்தத்தினாலே சுகம், இயேசுவின் இரத்தத்தினாலே விடுதலை, இயேசுவின் இரத்தத்தினாலே ஆசீர்வாதம், இயேசுவின் இரத்தத்தினாலே விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே நமக்கு விடுதலை கொடுக்க வேண்டும். உலகத்தில் வந்திருக்கிறார். Yes Jesus, Jesus, yes Lord. ஒரு சுக வாழ்வு இந்நாளில் துளிர்த்தது. துன்பமா துயரமா அது கண்ணீர் பட்ட உடை போன்றதமா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. துன்பமா துயரமா அது கண்ணீர் பட்ட உடை போற்றதமா. துன்பமா துயரமா உடை போற்றதமா. இயேசுதான் இயேசுதான் நீதியின் கதிரவன். எனக்காக உதயமானார். எல்லா பயம் திகில் டென்ஷன் விட்டு சொல்லுங்க. கர்த்தர் சன்னிதானத்திலே இயேசுதான் நீதியின் கதிரவன். எனக்காக உதயமானார் உலகத்திலே. நம்பி வா வெளிச்சம் தேடி, நம்பி வா வெளிச்சம் தேடி. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது, உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது, உன் துக்க நாட்கள் இன்றோடு. எல்லாம் சொல்லுங்க. என் பலவீனம், என் சாபம், என் அந்தகார இருட்டின் அதிகாரங்கள், குடும்பத்தில் இருந்த எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றிவிட்டார். இன்றோடு முடிந்தது. துன்பமா துயரமா அது கண்ணீர் பட்ட உடை போன்றதமா. துன்பமா துயரமா அது கண்ணீர் பட்ட உடை போன்றதமா. உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். உன் துக்கங்கள் இயேசு சுமந்து கொண்டார், உன் பிணிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார். நான் சுமக்க இனி தேவையில்லை, நான் சுமக்க இனி தேவையில்லை. நான் சுமக்க, நான் சுமக்க என் பிள்ளைகளையோ, என் கணவனையோ, என் மனைவியோ, என் குடும்பத்தையோ, என் பலவீனத்தையோ, என் ஆசீர்வாதத்தையோ, எனக்கு வர எதிர்காலத்தையோ நான் சுமக்க தேவையில்லை. கர்த்தர் சுக வாழ்வாய் என்னை மாற்றி விட்டிருக்கிறார். சுமக்க இனி தேவையில்லை. ஒரு சுக வாழ்வு இந்நாளில். ஆமென் என்று சொல்லுங்க. ஒரு சுக வாழ்வு இந்நாளில் துளி. ஆமென் ஆமென் ஆமென். ஒரு சுக ஹalleluya. இயேசு உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஒரு சுக வாழ்வு, சுக வாழ்வு, சமாதானத்தின் வாழ்வு, ஆசீர்வாதத்தின் வாழ்வு நாளில் துளிர்த்தது. ஒரு சுக வாழ்வு இந்நாளில் துளிர்த்தது. ஒரு சுக வாழ்வு இந்நாளில் துளிர்த்தது. ஒரு சுக வாழ்வு இந்நாளில் துளிர்த்தது. இழந்து போனதை என் இயேசு தேடி வந்தார். நமக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இழந்து போனதை தேடி இயேசு வந்தார். இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். எழுந்து வா, எழுந்து வா, எழுந்து வா. ஓ, பலவீனத்தை குறித்து, வருமானத்தை குறித்து, குடும்பத்தின் காரியங்கள், பிள்ளைகள் காரியங்கள், படிப்பு, எதிர்காலத்தை குறித்து, வீட்டு காரியங்களை குறித்து, வேலை வாய்ப்புகளை குறித்து எழுந்து வா. போதும் பயந்தது, ஓ
ஓ உன் புயல் காற்று, உன் புயல் காற்று இன்றோடு இப்போது இந்த நிமிஷத்தோடு ஓய்ந்தது. உன் புயல் காற்று இன்றோடு ஓய்ந்தது. உமக்கே துதி ஆண்டவரே, உமக்கே கனம் ஆண்டவரே, உமொருவருக்கே மகிமை, உமொருவருக்கே ராஜாதி ராஜா, சர்வ வல்லமையுள்ளவர், போற்றுதலுக்குரியவர், புகழுக்குரியவர். உமக்கே கனம், உமக்கே மகிமை. ஆமாண்டவர், உமக்கே துதி செலுத்துகிறோம். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் வாழ்த்துகிறோம். மீண்டுமாய் எஸ்கேஎம் திருச்சபையுடைய லைவ் ஆராதனைக்கு அழைக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம். இந்த எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ மற்ற எல்லா விதமான பொருட்களை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அடியனை மறைத்து விலைக்கு நீங்கள் பேசும் கிருபையாரும் ஆண்டவரே. இந்த ஆராதனை தேவன் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா, ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு வெளிச்சத்தில் அடியெடுத்து வைக்கவும். வெளிச்சத்தில் அடியெடுத்து வைக்கவும் என்ற தலைப்பில் சில வசனங்களை இந்த காலையிலே நாம் பார்க்கிறோம். முதலாவது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் படிக்கலாம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அபிசுவாசிகளாகிய அவளுக்குள் பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவர்களுடைய மனதை குருடாக்கினார். பவுல் எழுதுகிறார், தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி, ஆண்டுடைய அந்த நற்செய்தியானது, அந்த ஒளியானது அபிசுவாசிகளாகி அவளுக்குள் பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவளுடைய மனதை குருடாக்கி இருக்கிறார். இந்த உலகம் பிசாசுடைய கையில் ஆளுகையில் இருக்கு அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது வெளிச்சம் அவள் உள்ளத்துக்குள்ளே போக அப்படி அவருடைய மனதை, அதாவது அவருடைய உள்ளத்தின் கண்களை பிசாசு குருடாக்கி வைத்திருக்கிறான்னு வேதம் கூறுகிறது. வெளிச்சம் வந்தால்தான் அப்போது இருள் போகும், இருள் போனால்தான் நமக்கு பாதை கிடைக்கும். ஆனால் இருள் நம்ம விட்டு போகாதபடி இந்த வெளிச்சம் நமக்குள்ள வராபடி பிசாசு தடை செய்து வைத்திருக்கிறான்னு வேதம் நமக்கு போதிக்கிறதே வாசிக்கிறோம். நாம் பிரகாசமா இருக்கக்கூடாது, பிரகாசிக்கூடாது, நன்மை பெறக்கூடாது, வெற்றி பெறக்கூடாது, மகிழ்ச்சியோடு வாழக்கூடாது, இப்படியாக பிசாசு என்ன செய்யறான் நினைத்து நம்முடைய மனதை குருடாக்கினான் என்று வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அடுத்த வசனம், நாங்கள் எங்களையே பிரகாசிக்காமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையே இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரனும் பிரகாசிக்கிறோம். மீண்டும் சொல்றார் போது, நாங்கள் எங்களையே பிரகாசிக்காமல் எங்களுடைய சொந்த புகழுக்காக பெருமைக்காக நாங்கள் வாழாமல் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய மகிமை புகழ் விளங்கத்தக்கதாக இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையே இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரன்று பிரசங்கிக்கிறோம். நாங்கள் ஆண்டவராய் இருக்கிற இயேசுவுக்கு நாங்கள் பணி செய்கிறோம், சர்வன்ட், ஊழியக்காராய் இருக்கிறோம் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்த வாசிக்கிறோம். மற்றவரை நாம் பிரகாசிக்க வைக்க முடியாது. ஆனால் ஆண்டவராய் இருக்கிற இயேசு நமக்குள் இருப்பாரானால் பிரகாசிக்காமல் இருக்கிறவர்களை பிரகாசிக்கத்தக்கதாக ஆண்டவர் எங்களை ஊழியக்காராய் எங்களை பயன்படுத்துகிறார் என்று நமக்கு எழுத ஆரம்பிக்கிறார். அடுத்த வசனம், இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், let there be light in the darkness. எங்கெல்லாம் இருட்டு இருக்கிறதோ, இருள் இருக்கிறதோ, அங்கு வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிற கட்டளையிடுகிற ஒரு தேவன். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன ஒரு தேவன்.
வெளிச்சம் வந்தால்தான் நாங்க இருள் போகும், இருள் போனால்தான் முன்பு நாம் சொன்ன வண்ணமாக நமக்கு வழி பாதை கிடைக்கும். அதனால் இயேசு கிறிஸ்துவின் முகத்துள்ள அந்த ஒளியை தோன்றுபடுத்தாக எங்கள் இருதயத்திலே அவர் பிரகாசித்தார். முதலில் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் பிரகாசிக்கும். நம்முடைய இருதயமானது முற்றுமுழுமாக தேவனை சார்ந்திருக்குமானால், தேவன் நம்முடைய இருதயத்துக்குள்ள வாசமா இருப்பாரானால், அப்போது உள்ளான மனுஷன் பிரகாசிக்கும் போது வெளியான மனிதன் தானாக பிரகாசிப்பான் வேதம் நமக்கு போதிக்கிறது. இதுதான் பவுல் அங்க இருக்கிற திருச்சபைக்கு எழுதுகிறார். இந்த இருள் வெளிச்சம் இதை குறித்து வேதத்துல பல இடத்துல பார்க்கலாம். ஏசியா புத்தகம் 9ஆம் அதிகாரம் ஒரு வசனத்தை மட்டும் நாம் உதாரணமாய் நாம் படிக்கலாம். ஏசியா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இருக்கிறது. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கும் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இயேசு மட்டும் ஒளியை குறித்து வெளிச்சத்தை குறித்து பேசுகிற வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டிலும் பல இடத்தில் வருகிறது. அது ஒரு இடம்தான் இங்கு ஏசியா நாம் படித்தோம். இருளிலே நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இந்த உலகம் முழுவதுமாக இருளிலே நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இருளிலே நடக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சம், வார்த்தையாய் வசனமாய் இருந்தவர் மாமிசமாய் இயேசுவாய் வந்து பிறந்தார், ஒரு பெரிய வெளிச்சத்தை அவர்கள் கண்டார் என்று வேதம் கூறுகிறது. யோவான் எழுதுகிறார். யோவான் சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் படிக்கிறோம். 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறது. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அணிந்திருப்பான் என்றார். வேதத்தில் நாம் முன்பு சொன்னவனமாக இந்த இருள் வெளிச்சம் பல இடத்தில் வருகிறது. லைட் வெளிச்சம் எதையெல்லாம் குறிக்கிறது? வெளிச்சம் தெய்வீகத்தை குறிக்கிறது, சுத்தமா இருக்க வேண்டும் என்று குறிக்கிறது, சரியான உண்மையான காணக்கூடிய விஷயங்களை பார்க்கக்கூடிய இடம் தான் இந்த வெளிச்சம். இருள் எதை குறிக்கிறது? டார்க்னஸ், மறைக்கப்பட்ட ரகசியமான பாவமான தெய்வ பக்தியற்ற உண்மைக்கு புறமான இந்த காரியமெல்லாம் இருளிலே நடக்கிறதை நாம் அங்கு பார்க்கலாம். வெளிச்சத்தில் நல்லது நடக்கிறது, இருளில் கெட்டது நடக்கிறது. எப்போதும் வெளிச்சத்திலே நல்லதுதான் நடக்கும், ஆனால் இருளிலே கெட்டது நடக்கிறதை நாம் வாசிக்கிறோம். விலங்கு கூட பார்க்கிறோம். அநேக விதமான விலங்குகளை நாம் பார்க்கும்போது அதிலே வெளிச்சத்திலே வருகிற விலங்கை பார்க்கிறோம், இருட்டிலே வருகிற விலங்கை பார்க்கிறோம். ஆங்கிலத்தில் கவர்ட் மறைவான் என்று வாசிக்கிறோம், ஓவர்ட் வெளிச்சம் என்று வெளிப்படையாக வாசிக்கிறோம். மறைவான இருளிலே நடக்கிற சில ஜீவராசிகளை பார்க்கும்போது இந்த எலி, வௌவால், தேல், ஆந்தை இதெல்லாம் இருட்டுல தான் வரும். பகல் அதை நாம் பார்ப்பது அரிதான ஒரு காரணம். அதே போல வெளிச்சத்துல பார்க்கும்போது காலையில பறவைகளை பார்க்கலாம், பட்டாம்பூச்சியை பார்க்கலாம், காட்டில் மானை பார்க்கலாம், தேனீக்களை பார்க்கலாம், அணிலை பார்க்கலாம். இது வெளிச்சத்தில் இருக்கிற காரியங்கள். விலங்குகள் எப்படி 2 வகையா இருக்கிறதோ அதே போல வாழ்கிற நம்ம மத்தியில் கூட பிள்ளைகள் கூட செய்வாங்க. 2 வகையா நாம் பார்க்கலாம். செய்வாங்க, அதாவது மறைவான காரியத்தை செய்கிற பிள்ளைங்க, வெளிப்படையான காரியத்தை செய்கிற பிள்ளைங்க. சில பிள்ளைங்கள் செய்வாங்க, சில காரியங்களை செய்த பிறகு தாங்கள் செய்த தவறை உணர்ந்த மனசாட்சியோடு கூட அதை ஆண்டோடத்தில் அறிக்கை செய்கிற பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். அதனால் வெளிச்சத்திலே நாம் தான் வரணும். தேவன் வெளிச்சமா இருக்கிறார், அந்த வெளிச்சத்தில் நான் தான் வர வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. சரி, ஏன் அநேகர் வெளிச்சத்திலே வருவதில்லை என்று நாம் சில சுருக்கமாக சில தலைப்பை நாம் பார்க்கலாம். ஏன் அநேகர் வெளிச்சத்தில் வருவதில்லை? முதலாவது நாம் முதல் வசனத்தை நாம் படித்தோம். சாத்தான் அவர்களுடைய கண்களை குருடாகி இருக்கிறான். அநேகர் செய்றாங்க, ஏமாந்த பிறகும் தாங்கள் ஏமாற்றப்பட்டதே அறியாமல் இருக்கிறதை நாம் பார்க்கணும். அநேகர் ஏமாந்திருக்கிறாங்க, ஆனால் கூட தாங்கள் இன்னும் ஏமாறவில்லை என்று அங்க நடந்த ஏமாற்றத்தை கூட அவங்க புரிந்து கொள்ளாமல் நடக்கிற ஜனங்களை நாம் பார்க்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நாம் வரலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 44 வேதம் என்ன சொல்கிறது? நீங்கள் உன் பிதாவாகிய பிசாசனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சையின்படியே செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடினால் அவன் சத்தியத்திலே நிலைத்திருக்கவில்லை.
அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்க அப்படின்னா அவன் பொய் பேசும்போது சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான்ட்டு யோவான் சொல்றான். நாம் என்ன இதனுடைய அர்த்தத்தை நாம் பார்க்கும்போது, நாம் பிசாசினால் ஏமாற்றப்பட்டு வருவதை அறியாமலே வாழ்கிறோம். அநேகர் பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு வாழ்கிற வாழ்க்கையை நாம் அறியாமலே நாம் வாழ்கிறோம் என்று யோவான் சொல்றான். அவன் என்ன செய்யறான்? மனுஷனுடைய சிந்தனையை முதலாவது நம்முடைய சிந்தனையை என்ன செய்யறான்? அதை இருட்டிலே கொண்டு வருகிறான், அதை கொலை செய்கிறான். பிறகு சத்தியம் அவனிடத்துல இல்லை, அவன் சத்தியத்திலே நிலை நிற்பதில்லை. பிசாசிடத்துல சத்தியம் இல்லை, அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை வேதம் கூறுகிறது. பொய் பேசுகிறான். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது அவனுக்கு நிகராக பொய் பேச யாரும் முடியாது, அவன் பொய்க்கு பிதாவா இருக்கிறான்ட்டு வேதம் பிசாசை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஏன் ஜனங்கள் அநேகர் வெளிச்சத்திலே வருவதில்லை? பேசுறாங்க, தன்னுடைய வாழ்க்கையிலே தாங்கள் பிசாசினால் ஏமாற்றப்பட்டுவதை தெரிந்தும் அறியாமல் வாழ்கிற ஜனங்களா இருக்கிறதாக வேதம் போதிக்கிறது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் படிக்க நாம் கேட்கலாம். 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 14. அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதருடைய வேஷத்தை தரித்து கொள்வான். அங்கு பவுல் சொல்றார், நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏசன்னா சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வான். நாம் நினைக்கிறது போல நம்மை பயமுறுத்தபடியாக பயங்கரமான வடிவத்திலே சாத்தான் வரமாட்டான். அவன் தூதனுடைய வேஷத்தை தரித்து ஒளியாய் வருவான். வேதம் நமக்கு போதிக்கிறது. நீங்கள் என்ன செய்றாங்க? இப்படியாக வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் மிக வாசிக்கிறோம். அதனால் வெளிச்சத்தை சில காரியங்களை பார்க்கும்போது நல்லது போல தெரிந்தால் கூட, ஆனால் அந்த நல்லதிலே மறைந்திருக்கிற கெட்டதை நாம் புரிந்து கொண்டு நாம் தப்பித்து நாம் வாழ்ந்தால் தான் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் வாழ முடியும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் எப்படியா சொல்வதை நாம் வாசிக்கிறோம். 5:19. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்குள் கிடக்கிறதும் அறிந்திருக்கிறோம். மீன் சொல்றார், நாம் தேவனால், நாம் நீருனானோ தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், ஆனால் உலகம் முழுவதும் பிசாசின் கையில் இருக்கிறது, அதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். 2 காரியத்தை அறிந்திருக்கிறோம். ஒன்று, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், ஆண்டவர் நம்மை ரட்சித்தார், நம்மை மகனாக மாற்றி இருக்கிறார், நாம் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம், அதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்னொன்று என்ன அறிந்திருக்கிறோம்? இந்த உலகம் பிசாசின் கையில இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. என்ன சொல்லு வசனம்? உலகம் முழுதும் பொல்லாங்குகள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று வேதம் கூறுவதை நாம் வாசிக்கிறோம். ஏன் செய்றாங்க? அநேகர் வெளிச்சத்துல வருவதில்லை. முதலாவது சாத்தானுடைய கண்களை குருடாக்குறான். 2வது நாம் பார்க்கிறோம் பாவம். 2வது நாம் பார்க்கிற தலைப்பானது பாவம் அவர்களை மயக்கி விட்டது, அவர்கள் இருளை விரும்புகிறார். அவங்க என்ன செய்றாங்க? பாவம் அவருடைய உள்ளத்தின் கண்களை மயக்கி விட்டது, அவர்கள் இருளிலே இருக்கிறதை விரும்புவதாக வேதம் நமக்கு கூறுகிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் படிக்க நாம் கேட்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். 3:19. Praise the Lord. Hallelujah. ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷுடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறது அந்த ஆக்கினி தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. அதனால வேதம் தெளிவான சொல்லுகிறது. என்ன சொல்றாங்க? பாவம் அவர்களை மயக்கி விட்டது, அவர்கள் இருளை விரும்புகிறார்கள். ஒளி உலகத்தில் வந்திருந்தும், ஆண்டவராய் இருக்கிற இயேசு இந்த உலகத்துல வந்திருந்தும் இருளின் கிரியிலே விரும்புகிறார்கள். இருளில் வாழணும், பாவத்துல வாழணும், பாவமான காரியத்தை வாழணும், மறைவான காரியத்துல வாழணும், இப்படியாக அவங்க விரும்புவதாக அவருடைய சொந்த விருப்பம் என்ன செய்கிறது? இருளிலே வாழ வேண்டும், தேவனுக்கு சித்தமில்லாத பிரியமில்லாத காரியத்திலே வாழ வேண்டும் என்று இருளிலே வாழ்வதாக வேதம் கூறுகிறது. அதனாலே ஒளி உலகத்திலே வந்திருந்தோம், மனுஷன் இருளின் கிரியை விரும்புகிறான், இருள் அவனுக்கு நல்லதாக தெரிகிறது. வேதமாக நேசிறாங்க. பல விதமான இருள் இருக்கிறாங்க, குடியில இருக்கிறாங்க, போதையில இருக்கிறாங்க, பாவத்தில் இருக்கிறாங்க, சாபத்தில் இருக்கிறாங்க, பல விதமான எந்த காரியமெல்லாம் செய்யக்கூடாது விதமான காரியங்களை செய்து உலகத்திலே ஜனங்கள் இருளை விரும்பி வாழ்கிற ஜனங்களை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ரோமர் 13ஆம் அதிகாரம். ரோமர் அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம் பட்டணத்தில் உள்ள அங்க இருக்கிற
திருச்சபைக்கு எழுதுகிற இந்த நிருபத்தை நாம் பார்க்கலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம். ரோமர் 13ஆம் அதிகாரம் அங்க என்ன சொல்றாருன்னு நாம் பார்க்கலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம். அல்லேலூயா. வேதம் பல இடத்துல இந்த இருளை குறித்து வெளிச்சத்தை குறித்து சொன்னால் கூட விசுவாசிகளாக இருக்கிற நாம் கவனமாய் அதை கவனித்தால்தான் என்ன சொல்லலாம், தேவனோடு கூட நாம் நடக்க முடியும் என்று வேதத்துக்கு போதிக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்தகாரத்தின் கிரைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்வோம். இங்கு சொல்றார் போல் இருளை தள்ள வேண்டுமானால் வெளிச்சம் உள்ளே வரணும். வெளிச்சம் உள்ளே வந்தால்தான் இருள் வெளியிலே போகும். அதனால் இரவு சென்று போயிட்டு இன்னும் நாம் இருட்டிலே பாவத்திலே நாம் இல்லை. அப்படி எப்படியாவது ஆண்டவராய் இருக்கிற இயேசுடைய வெளிச்சம் நமக்குள்ளே வர வேண்டும். இருளை தள்ள வேண்டுமானால் வெளிச்சம் உள்ளே வரணும். ஒளியின் ஆயுதங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒளியின் ஆயுதங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அதனாலே என்னெல்லாம் தேவன் சொல்கிறாரோ, நம்முடைய வசனம் நமக்குள்ள இருக்க வேண்டும், வார்த்தை நமக்குள்ள இருக்க வேண்டும், தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்க வேண்டும், அவருடைய பாதுகாப்பின் கரம் நமக்குள்ள இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் நாம் இருந்தால் தான் நாம் வெற்றிக்கான பாதையில நாம் போகலாம் என்று வேதம் கூறுகிறது. ஓகே, மூன்றாவது தலைப்பாகிறோம். ஏன் நினைச்சாங்க ஜனங்கள், ஏன் அநேகர் வெளிச்சத்தில் வருவதில்லை என்று பார்க்கும்போது மூன்றாவது தலைப்பு சொல்கிறது நினைச்சாங்க, ஷேம், அவமானம் அவர்களை கண்டனம் செய்தது. அவர்கள் ஒலிக்கு பயப்படுறாங்க. நினைச்சாங்க, ஏன் அவங்க வெளிச்சத்துல வரல? அவமானம் அவர்களை கண்டனம் செய்கிறது, அவர்கள் ஒலிக்கு பயப்படுவதாக வேதம் கூறுகிறது. யோவான் 3ஆம் அதிகாரம். மீண்டும் யோவான் புத்தகத்தை நாம் வரலாம். யோவான் 3ஆம் அதிகாரம். எங்க யோவான் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் அங்கு வசனம் சொல்கிறது. 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் படிக்க நாம் கேட்கலாம். பொல்லாங்கு செய்கிறவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்காதபடிக்கு ஒளியிடத்திலே வராதிருக்கிறான். கெட்டது செய்கிறவன் வெளிச்சத்தை பகைக்கிறான். இதுதான் மாடர்ன் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு சொல்கிறது. கெட்டது செய்கிறவன் வெளிச்சத்தை பகைக்கிறான், வெளிச்சத்தில் வந்தால் தன்னுடைய கரைகள் தெரியும் என்று பயப்படுறான். ஏன் அநேகர் வெளிச்சத்துல வர பயப்படுறாங்க? வெளிச்சத்துல வர பயப்படுற நோக்கம் என்ன? தங்களுக்குள்ள இருக்கிற இருட்டான தேவனுக்கு பிரியமில்லாத சித்தமில்லாத காரியம் எல்லாம் வெளியிலே தெரிந்து விட, அதுக்காக நாங்க அவமானம் அவளை கண்டனம் செய்கிறது. அவர்கள் ஒலிக்கு வர அவர்களை பயப்படுவதாக வேதம் கூறுகிறதுனாலே இங்கு வேதத்தில் நாம் வாசிக்கும் போது இங்கு யோவான் சொல்ற காரியம் என்ன? பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியே பகைக்கிறான். எல்லாருக்கும் வெளிச்சம் தான் பிடிக்கும், இருள் நமக்கு பிடிக்காது. ஆனா கூட ஏன் அநேகருக்கு இருள் பிடிக்கிறது? அந்த இருளிலே செய்ய விட்டு தேவனுக்கு பிரியமில்லாத சித்தமில்லாத பாவமான காரியம் செய்கிறது அவங்க விரும்புறாங்க. அதனாலே இருள் அவருக்கு பிடிக்கிறது. தன் கிரியை கண்டிக்காதபடிக்கு ஒளி இடத்திலே வராதிருக்கிறான். வெளிச்சத்துல வந்தா என்ன செய்ய முடியாது? அவன் அந்த இருட்டில செய்யற பாவமான காரியம் செய்ய முடியாது. அதனாலே அவன் இருளிலே வாழ்வது அவனுக்கு சந்தோஷமா இருப்பதாக வேதம் கூறுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்கிறது பார்க்கலாம். ஆனபடினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவராக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறதுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. என்ன சொல்றாங்க? ஆகையால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவராக இருந்து வெளிச்சத்திலே நடக்கிற பிள்ளைகளாய் நம்ம இருப்போமானால், தேவன் சொன்ன வழியிலே நடக்கிற மகனாய் மகளாய் நம்ம இருப்போமானால், மாமிசத்தின்படி நாம் நடக்காமல் இருட்டு சொல்கிற வண்ணமாக, பிசா சொல்ற வண்ணமாக, நம்முடைய உடல் சொல்ற வண்ணமாக, எண்ணம் சொல்ற வண்ணமாக மாமிசத்திலே நாம் நடக்காமல் நாம் இருப்போமானால், ஆவிக்கு ஆவியானவர் சொல்ற வழியிலே நடக்கிற மகனாய் மகளாய் நம்ம இருப்போமானால், அப்பதான் அந்த நித்தியத்துக்குள்ளே நாம் போக முடியும், ஆக்கினி தீர்ப்புக்கு நாம் தப்பிக்க முடியும் என்று வேதம் கூறுகிறது. ஓகே, கடைசியாக இன்னொரு தலைப்பை நாம் பார்க்கலாம். ஏன் என்ன செய்றாங்க அநேகர் வெளிச்சத்துக்கு வருவதில்லை என்று பார்க்கலாம். கடைசியாக அவநம்பிக்கை அவர்களை பாதித்தது. அவங்களுக்குள்ள அவநம்பிக்கை, அன்பிலிப் அதிகமாக அவங்களுக்குள்ளே அவநம்பிக்கை இருக்கிறபடினாலே செய்றாங்க அவங்க வெளிச்சத்திலே வர அந்த ஜனங்கள் பயப்படுவதாக வேதம் கூறுகிறது. இதை குறித்து யோவான் எழுதுகிறான். யோவான் 12ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரம் படிக்கலாமா? 35 மற்றும் 36, 35 நாம் வாசிக்கலாம். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்துல இருக்கும், இருளிலே நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள், இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் என்னதென்று அறியான். ஏன் சொல்றார்? இந்த உலகத்திலே இந்த ஒளி ஆண்டவராய் இருக்கிற இயேசு இந்த உலகத்திலே இருக்கிற வரையும் தான் என்ன செய்ய முடியும்? நாம் இருளில் அகப்படாதபடி நடக்க முடியும். அதனால் இருளில் நடக்கிறவன் தான் போகிற
இடம் என்னதென்று தெரியாமல் அவன் போகிறான். இருளில் நடப்பமானான். யோசிச்சு பாருங்க, இருளில் நடக்கும் போது நமக்கு பாதை தெரியாது, நமக்கு போகிற வழி தெரியாது. அதனாலே இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் என்னவென்று தெரியாமல் போகிறான். ஆனால் வெளிச்சத்தில் பிள்ளையாய் நம்ம இருப்போமானால், வேதம் சொன்ன வண்ணமாக நடக்கிற மகனாய் மகளாய் இருப்போமானால், நிச்சயமாக தேவனோடு கூட நித்தியத்தில் போகலாம் என்று வேதம் கூறுகிறது. அடுத்த வசனத்தை நாம் படிக்கலாம். 36 வசனம். அதற்கு இயேசு அதற்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு ஒளியிடத்திலே விசுவாசமாக இருக்கிறது என்றால், இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். பாருங்க, இயேசுன்னு சொல்ல கடைசியாக ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கும்படி ஒளியிடத்திலே விசுவாசமா இருங்கள். நமக்குள்ளே ஆண்டவராய் இருக்கிற தேவாவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஒளியா இருக்கிறார். அந்த ஒளி உங்களோடு இருக்கையிலே நீங்கள் அந்த ஒளியின் பிள்ளைகளா இருக்கும்படியாக ஒளியிடத்துல விசுவாசமா இருங்கள். அந்த பரிசுத்த ஆவி மேலே விசுவாசமாய் நம்ம இருப்போமானால், நம்பிக்கையாய் நம்ம இருப்போமானால், அவர் நிச்சயமாக நம்மை ஒளியிலே வெளிச்சத்திலே நம்மை நடத்துவார். அதனால் வேதம் சொல்லுகிறது, இவைகளை சொல்லிவிட்டு அவர் மறைந்தார். இந்த உலகத்துல அநேகர் செய்றாங்க, அவர் நம்பிக்கை அவர்களை பாதிக்கிறது, வெளிச்சத்திலே வராமல். ஆனால் நீரு நான் அப்படி இல்லாமல், ஆண்டவராய் இருக்கிற இயேசு எப்போது எங்களோடு இருக்கிறார்ட்டு அவரை சார்ந்து வாழ்கிற மகனாய் மகளாய் நம்ம இருப்போமானால், வெளிச்சத்திலே நடக்கிற மகனாய் மகளாய் இருப்போமானால், வெளிச்சத்திலே நாம் தான் அடி எடுத்து வைக்க வேண்டும். அப்படி நாம் அடி எடுத்து வைக்கும் போது கர்த்தர் தாமே நம்மை நடத்த வேண்டிய நல்வழியிலே நம்ம நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு மகனோடு உடைய கரபந்து ஆசீர்வதி. ஆமென். God bless you. Take care.